மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. கர்ப்பிணி கோழி. ஒரு நாள் கங்கம்மா மார்க்கெட்டுக்கு போய் 3 கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தா. இத பார்த்த மங்கம்மா, என்னடி கோழிய வாங்கிட்டு வரேன்னு போய் வெறும் கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்திருக்க? அது அத்தை, மார்க்கெட்ல பெரிய பெரிய கோழிங்கெல்லாம் நிறைய விலை சொல்றாங்க. அதனாலதான் இந்த சின்ன சின்ன கோழி குஞ்சுகளை வாங்கிட்டு வந்தேன். வெளியில வாங்குறத விட நாமளே வளர்த்துக்கிட்டா நல்லது தானே அத்தை? நமக்கு பைசா கூட மிச்சமாகும். அது மட்டும் இல்ல, அது வளர்ந்ததுக்கு அப்புறமா அழகா முட்டைங்க போடும், அதுவும் அழகா வளரும். வேணும்னா வச்சுக்கலாம், இல்லன்னா வித்துடலாம். எல்லாமே நம்ம இஷ்டத்துக்கு பண்ணலாம் இல்ல அத்தை? அதனாலதான் இப்படி பண்ண அப்படின்னு சொல்றா. இதெல்லாத்தையும் கேட்ட மங்கம்மா, கணக்கெல்லாம் நல்லா தான் போட்டிருக்க, ஆனாலும் இவ்ளோ கோழிகளை வளர்க்குற அளவுக்கு உனக்கு பொறுமை இருக்காடி? முந்தா நேத்து இப்படிதானே பண்ண? வேணாண்டி வேணாண்டின்னு சொன்னா கேட்டியா? அந்த மீனுக்கு பவுடரை போட்டு பெருசா ஆக்கிட்ட, அது வளர்ந்து ஜெயின் ஃபிஷ்ஷா மாறிடுச்சு. என்ன பசங்களா, அந்த வீடியோவை பார்க்கலையா? அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. அட, ஒரு தடவை நடந்ததுன்னா திரும்ப திரும்ப அதுவேவா நடக்கும் அத்தை? இந்த வாட்டி அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அத்தை. இதுங்களை நான் ஒன்னும் அப்படிலாம் பண்ண மாட்டேன், நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கோழி குஞ்சுகளை வளர்க்க ஆரம்பிச்சா. கொஞ்ச நாள் கழிச்சு அது பெருசா வளருது. கங்கம்மா அதுங்களை வெளியில மேய விடுறா. அது நல்லா மேய்ஞ்சி எல்லா ஆகாரத்தையும் சாப்பிட்டுட்டு சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. 3 கோழி குஞ்சுகளும் பெருசானதுக்கு அப்புறமா 2 புஞ்சா ஆச்சு, இன்னொன்னு முட்டை போடுற கோழியா மாறுச்சு. அது மட்டும் இல்ல, அந்த முட்டை போடுற கோழி கர்ப்பமா இருந்துச்சு. இத பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள, என்னடா இது, 3 தான் நினைச்சேன், எப்படியோ இப்ப இருக்கிற இந்த கோழி கர்ப்பமா இருக்குல்ல, அது எப்படியும் குஞ்சு போட போகுது. சரி சரி பார்க்கலாம். எப்படியும் மீதி இருக்க 2 கோழியும் முட்டை போடாது, அதனால இதோட குஞ்சுகளை எல்லாம் வித்து காசாக்கிடலாம் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த 2 புஞ்சையும் நல்ல ரேட்டுக்கு வித்துட்டா. அந்த காசை பார்த்த கங்கம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்படி அந்த கோழி டெய்லி வெளியில போய் அதோட ஆகாரத்தை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும். அப்படி ஒரு நாள் அந்த கோழி காயம் பட்டு உடைஞ்ச காலோட வீட்டுக்கு வந்துச்சு. இத பார்த்த கங்கம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு, ஐயோ, நீ என்னடி காலை உடைச்சிட்டு வந்திருக்க? இந்த உடைஞ்ச காலோட நீ என்னத்த போய் வெளியில சாப்பிட போற? நான் தான் உனக்கு வைக்கணும். அது மட்டும் இல்லாம நீ வெறும் உடம்புக்காரி கூட கிடையாது, கர்ப்பிணி வேற. உனக்கு இப்ப ரொம்ப பசிக்கும். ஐயோ, உன்னை மேய்க்க என்னால முடியாதுமா. இனிமே நீ எனக்கு எதுக்குமே வேலைக்காக மாட்ட, இங்க இருந்து உடனே போ அப்படின்னு அந்த புள்ளத்தாட்சியான கோழிய வெளியில துரத்துக்கிட்டே இருக்கா. அது மூலமா அந்த கர்ப்பிணியான கோழி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. அப்படி போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு நட்சத்திர ஆமை தென்பட்டுச்சு. அது தலை கீழா விழுந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. இத பார்த்து, ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க, ஐயோ ப்ளீஸ், யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். இத பாத்துக்கிட்டே இருந்த அந்த கர்ப்பிணி கோழி ரொம்ப கஷ்டப்பட்டு இதை எப்படியாவது திருப்பணும் அப்படின்னு ட்ரை பண்ணுது. தன்னோட மூக்கால ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியோ அதை திருப்பிடுச்சு. அது மூலமா அந்த நட்சத்திர ஆமை ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகி, ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலா எனக்கு நிறைய பவர்ஸ் இருக்கு, ஆனா என்னோட சாபத்தினால நானே குப்புற விழுந்து என்ன நானே எழுப்பிக்கணும். அப்படி இல்லனா யாராவது ஹெல்ப் பண்ணா நான் எழுந்திருக்க முடியும். என்னோட பவர்ஸ் என்ன சரி பண்றதுக்கு யூஸ் பண்ண முடியாது. எத்தனையோ பேர் என்ன பார்த்துட்டு என்ன கிண்டல் பண்ணுவாங்களே தவிர உன்ன மாதிரி எனக்கு யாருமே ஹெல்ப் பண்ணது கிடையாது. ஆனா நீ மட்டும் உன் காலு உடைஞ்சு போயிருந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்க. அதனாலதான் உனக்கு என்னோட தேங்க்ஸ் ஃப்ரெண்ட். இன்னையில இருந்து நீயும் நானும் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் கண்டிப்பா ஒரு வரம் கொடுக்கறேன். இத கேட்ட அந்த கர்ப்பிணி கோழி இப்படி சொல்லுச்சு, நான் எதையுமே எதிர்பார்த்து செய்யல ஃப்ரெண்ட்.
நீ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த, அதை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ணேன். எனக்கு எந்த வரமும் தேவையில்லை. அதுக்கு அந்த நட்சத்திர ஆமை இப்படி சொல்லுச்சு. அட, அப்படி சொல்லாத ஃப்ரெண்ட், என்னோட சந்தோஷத்துக்காக ஒன்னே ஒன்னு கேளு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த கோழி ரொம்ப யோசிச்சு, என்னோட எஜமானி கங்கம்மா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாங்க. ஆனா நான் அவங்களுக்கு எதுவுமே திருப்பி செஞ்சதே கிடையாது. என்னோட கால் உடைஞ்சதுனால நான் அவங்களுக்கு எதுவுமே செய்ய முடியாம போச்சு. நீ மட்டும் எனக்கு தங்க முட்டை போடுற மாதிரி ஒரு வரம் கொடுத்தினா தினமும் நான் ஒரு தங்க முட்டையை இட்டு அவங்களுக்கு என்னோட நன்றி கடனை செலுத்திடுவேன் அப்படின்னு சொல்லுச்சு. கோழியோட நல்ல மனசை பார்த்த அந்த ஆமை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. உடனே அதுக்கு தங்க முட்டை போடுறதுக்கான ஒரு வரம் கொடுத்துச்சு. அப்படி தங்க முட்டை போடுற அந்த வரத்தை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமா கங்கம்மாவோட வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கு. அப்ப கங்கம்மா மனசுக்குள்ள, அட, என்னோட முட்டாள் மூளையால அந்த கோழிய நான் விட்டுட்டேன். அத நல்லா கட் பண்ணி சிக்கனா பண்ணி சாப்பிட்டு இருந்தாலும் அது மனசு திருப்தியா இருந்திருக்கும். சரியான பைத்தியக்காரி எங்க இருக்குதோ என்னமோ அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும்போது அந்த கோழி மறுபடியும் வந்ததை கவனிச்சா. அத பார்த்த கங்கம்மா, ஹை, நான் எவ்வளவு லக்கி இல்ல, சூப்பர், இப்படி நினைச்சா அப்படி வந்துருச்சே. இப்போ இது கட் பண்ணி சிக்கனா செஞ்சு சாப்பிட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு உடனே அந்த கோழிய பிடிச்சுக்கிட்டு அறுத்துடுறா. அதோட வயிற்று அறுத்து பார்க்கும்போது அதோட வயிற்றுக்குள்ள ஒரு தங்க முட்டை இருந்துச்சு. இத பார்த்த கங்கம்மா ரொம்ப ஷாக் ஆயிட்டா. அப்பதான் அங்க மங்கம்மாவும் அந்த நட்சத்திர ஆமையும் வந்தாங்க. இறந்து போன அந்த கோழிய பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே அந்த நட்சத்திர ஆமை நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. இத கேட்ட கங்கம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு கோழிய புடிச்சுக்கிட்டு, ஐயோ, எனக்காக நீ வரம் கேட்டியா? உன்னோட உடைஞ்ச காலுக்காக இல்லாம எனக்காக, எனக்கு தினமும் ஒரு தங்க முட்டை கொடுக்கறதுக்காக ஒரு வரத்தை கேட்டிருக்கியே. இப்படி கேட்டுட்டு நீ வந்தியே, உன்னை போய் நான் ஒரு பாவி, உன்னை போய் நான் கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கா. இது பார்த்த மங்கம்மா பயங்கர கோவத்தோட அழுதுகிட்டு இருந்த கங்கம்மா கிட்ட, இப்ப அழுது என்னடி பிரயோஜனம்? உனக்கு பொருள்களுக்கும் விலங்குகளுக்கும் சுத்தமா டிஃபரன்ஸ் தெரியாம போயிடுச்சுல்ல. உனக்கு தேவைன்னா அதை வச்சுப்ப, அப்படி இல்லைன்னா அதை அறுத்து சாப்பிடுவ. ஒன்னு தூக்கி போட்டுருவ, இல்லனா கொன்னுடுவ. அதுக்கு கூட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு உனக்கு தெரியாதாடி? பாவண்டி, அதை பாரு, சின்ன வயசுல இருந்து நீதான் வளர்த்தன்ற அந்த விசுவாசத்துக்காக உனக்காக அது வரம் கேட்டுச்சு. ஆனா நீ அது இனிமே உனக்கு வேலைக்காகாதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை கொன்னுட்ட அப்படின்னு திட்டுறாங்க. கங்கம்மா தான் செஞ்ச தப்புக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே ரொம்ப அழுதுகிட்டே அந்த கர்ப்பிணி கோழியை பிடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கா.